ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்கிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மற்றவங்க பார்வைக்கு முன்னாடி வெறும் அற்பமான ஒரு ஆளாக கூட இருக்கலாம். இன்னும் மற்றவங்க உங்களை பார்க்கும்போது உங்ககிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். இன்னும் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஒரு எதுக்கும் யூஸ் இல்லாத ஒரு ஆளாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களை ஆண்டவர் இன்னைக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. நீங்கள் யோசிக்கலாம், மற்றவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் இருக்குது, எனக்கு எங்கே இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ட்டு. ஆனால் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை உயர்த்தணும்னு சொல்லிட்டு திட்டம் வச்சுருக்கிறாரு, தீர்மானம் வச்சுருக்கிறாரு அப்படின்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. இன்றைக்கி அற்பமாக பலவீனமாக காணப்பட்ட உங்களை தான் ஏசப்பா உங்களை உயர்த்த விரும்புகிறாரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் சின்னதாக ஏசப்பாவோட ஊழியத்தை பண்ணிகிட்ருக்கலாம், இன்னும் ஒரு சின்ன தொழில் பண்ணிகிட்ருக்கலாம். அதில் கூட ஆண்டவரால் உங்களை ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். உங்களை அந்த விஷயத்தில் கூட ஆண்டவர் சின்னதாக உயர்த்தி பெரிய ஒரு இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். ஏசப்பாவை விசுவாசிங்க. அவரை விசுவாசிக்க உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கண்டு கொள்வீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.